ஸோ இன்றைக்கி வந்து என்னோட நமாஸ் ரூம் டூர் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நமாஸ் ரூம் டூர் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதோட என்ட்ரன்ஸ் தான் இந்த டோரு. ஸோ இந்த டோரில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். அல்லாஹ் இஸ் த பெஸ்ட் பிளானர். ஸோ அல்லாஹ் தான் எப்போவுமே பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணுன்றதுனால நான் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது இது என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி இருந்தால் பசங்க படிக்கிறதுக்கும் இல்லை மற்றவங்க யார் வந்தாலும் படிக்கும்போது தெரியும். ஸோ அதே மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழையணுன்றதுனால நான் இது இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி அல்லாஹும் அதே மாதிரி முஹம்மத் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போகலாம் வாங்க. இது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. எப்போவுமே உள்ளே வரும்போதும் சரி, நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகும்போதும் சரி, சலாம் சொல்கிறது ரொம்ப நல்லது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லும்போது வீட்டில் ரொம்ப பர்க்கத் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமாஸ் ரூமாக இருக்கட்டும், பள்ளியில் நுழையும்போதாக இருக்கட்டும், நான் எப்போவுமே வந்து சலாம் சொல்லிட்டு தான் வருவேன் போவேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ஐத்துல் குர்சி வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் ஹேங் பண்ணி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்டார்ட் வித் பிஸ்மில்லா எண்ட் வித் அல்ஹம்துலில்லா. ஸோ நமாஸ் ரூமுக்கு நம்ம வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கு அரபிக் தெரிஞ்சிருக்கும், எல்லா மக்களுக்கும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம மாட்டி வைக்கும்போது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிஸ்மில்லா படிக்கும்போது அல்ஹம்துலில்லா படிக்கும்போது அந்த அந்த அமல் வந்து நம்மளுக்கு சேரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒன்று ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் வந்து இங்கே தான் நான் தொழுவேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் தொழுவுறது. என்னோடய 2 குழந்தைங்க நான் இங்கே தான் தொழுவோம். ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பையன் வந்து இந்த ட்ரா பண்ணியிருக்கான் மக்கா. ஸோ அவனுக்காக நான் இது இங்கே ஒட்டி வச்சுருக்கேன், ஒரு ஞாபகமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி அல்லாஹு முஹம்மது இந்த மாதிரி அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து நான் தூக்கி போட விரும்பலை. அவனோட ஞாபகமாக இதே இடத்துல வச்சுருக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அல்ஹம் சூரா, அதே மாதிரி ஐத்துல் குர்சி, அதே மாதிரி ஹுல் சூரா 4. ஸோ மெயினாக இது வந்து நம்ம தொழுவுறதுக்கும் 4 சூறா தெரிஞ்சிருக்கிறோம். ஐத்துல் குர்சி ஷைத்தான் கிட்டேருந்து நம்மளுக்கு பாதுகாப்போம். ஸோ தொழுகையில் அல்ஹம் சூரா இல்லாத நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த 3மே இங்கே ஒட்டி வச்சுருக்கிறேன். ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு இஸ்லாமிக்கோட கேலண்டர் வேணும். அதனால் நான் வந்து இந்த ஒரு கேலண்டர் இங்கே ஒட்டி வச்சுருக்கேன். என்னோடய பையன் எங்கேயும் பார்த்து இந்த மாதிரி அல்லாஹ் முஹம்மது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய பசங்க தான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கேயாவது பார்த்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நான் இந்த மாதிரி வச்சிடுறது. ஸோ பாருங்கள். ஸோ இந்த மக்காவோட இதுவும் மதீனாவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷோ பீஸ் வந்து நான் உம்ராவுக்கு போயிருக்கும்போது இதை வாங்கிட்டு வந்து சவுதியிலேருந்து நான் இது வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கிறேன். அதே மாதிரி எங்கள் அம்மா உம்ராவுக்கு போயிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வைக்கலைன்னா ஸோ இந்த அல்லாஹ் முஹம்மது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் இருக்கணும் அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல இது வச்சுருக்கிறேன். ஸோ பாருங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயே நான் இங்கே வந்து இது பண்ணி, அதாவது ஆர்டர் பண்ணி நான் இந்த மாதிரி எழுதி இங்கே ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே அரபிக் தெரியும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ பசங்க ரிலேஷன்ஸ் வரும்போது இந்த நமாஸ் ரூமில் இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க கண்ணுக்கு படும். ஸோ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எல்லாருமே சொல்லுவாங்க. இது மூலிமா நம்மளுக்கு நேக்கும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அரபிக்லும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஜிக்கிரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ யார் வந்தாலுமே இந்த மாதிரி படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு நெக் சேரும். ஸோ அவங்களும் இது மூலிமா கற்றுப்பாங்க. ஸோ ஜம்சம் வாட்டர் நான் உம்ரா போயிருக்கும்போது நான் எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாருக்குமே
கொடுத்துட்டு இவ்வளோ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ பாருங்கள், மாதிரி இந்த குரான் வந்து ரொம்ப பழைய குரானு. ஸோ என்னோடய பையன் பார்த்திங்கன்னா இப்போது இந்த குரானில் தான் படிச்சிட்ருக்காரு. ஸோ பழைய குரான் ரொம்ப ப்ரெஷியஸானது எனக்கு. நிறைய விஷயங்கள் நாங்கள் இது வச்சுருக்கோம். ஸோ என்னோடய பையன் 2 பசங்களுமே இதில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆசை. அதனால் பார்த்திங்கன்னா பெரிய பையன் இப்போ இதில் தான் படிச்சிட்ருக்காரு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அவர் வந்து இப்போது 5th ஜூஸில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி படித்த உடனே இந்த மாதிரி குரானில் நான் வந்து மூடி வச்சுடுவேன். ஏன்னா ஓப்பனில் நான் வைக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி மூடி வச்சுருவேன். ஸோ நானும் படிக்கணும், இல்லை பசங்க படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டேபிள் எடுத்து போட்டுட்டு இந்த இடத்துல உட்காந்து படிப்பாங்க. மோஸ்ட்லி கீழே தான் நான் படிப்பேன். சம்டைம்ஸ் அந்த இடத்துல பையன் படிக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல படிப்பார். ஸோ நான் இந்த இடத்துல படிப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஜம்சம் நம்மளுக்கு உம்ராக்கு போயிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அதை நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸு, தமிழ் ட்ரான்ஸ்லேஷன், அதே மாதிரி இங்கிலீஷ்து, ஸோ இந்த மாதிரி குரானோடது எல்லாமே நான் வச்சுருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாகவே பசங்களோட டோப்பி வச்சுருப்பேன். ஸோ நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டோன்னா எடுக்க கொள்ள நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இதில் வச்சுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தஸ்பி, ஸோ இந்த மாதிரி கவுண்டரு, அதே மாதிரி இந்த மாதிரி ஸோ ஜிக்கிர் செய்கிறதுக்காக மக்காவுக்கு போயிருக்கும்போது இன்ஷால்லா யார் யார் போகிறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தஸ்பி எடுத்து வந்து தருவாங்க. ஸோ அதெல்லாம் நான் இதில் தான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நம்ம தேடிட்டெல்லாம் இருக்க தேவையில்லை. எல்லாமே ஒரு இடத்துல ஆர்கனைஸ்டாக நம்ம வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருவேன். அதே மாதிரி ஜானிமாஸ் 2 நாளுக்கு ஒரு வாட்டி இந்த ஜானிமாஸ் நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா துவாவோட புக்ஸ் எல்லாமே, சூரா, யாசின், வாக்கியா, இந்த மாதிரி எல்லாம் புக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். என்னோடய சின்ன வயசுலேருந்து என் பசங்கள்லாம் படித்ததெல்லாம் கூட நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஊதுவத்தி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ நிறைய ஷோ பீசஸ் கூட நான் இந்த நிறைய வைக்க இடம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருவேன். ஸோ நிறைய இருக்குது இதில். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஊத்தானு. ஸோ இதுலேயும் ஊது போடுவேன், ஊதுவத்தி வைப்பேன், இங்கேயும் ஊதுவத்தி வைப்பேன். ஸோ இதுலேயும் ஊது போடுவேன், சம்டைம்ஸ் இதுலேயும் போடுவேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கார். அவர் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நமாஸ் ரூமுன்னும் போது ரொம்ப அந்த ஸ்மெல்லாக இருக்கணும். ஸோ ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீட்டாக எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக நான் வச்சுப்பேன். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர்லேருந்து பார்த்திங்கன்னா ஊது வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ நானும் துபாய்க்கு போனேன்னா இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இதுவும் நான் பார்த்திங்கன்னா சவுதியில் தான் வாங்கியிருந்தேன். அல்லாஹ் முஹம்மத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷோ பீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு வந்து நான் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கக்கூடாது. பட் இதில் இருக்கிற ஆயத் படித்த நன்மைன்றதுனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. சின்ன இடம்தான். நம்மளுக்கு எத்தனை ரூம்ஸ் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களும் ஸ்கூல் போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் நான் இங்கே வந்து உட்காந்து சிக்கீர் செய்கிறதோ இல்லை ஓதுறதோ தொழுகிறதோ இந்த மாதிரி தனியாக இருந்து செய்யும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி காமான ஒரு பிளேஸில் நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் நமாஸ் ரூமுன்னு ஒன்று தனியாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடம் பிடிச்சி நான் சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ
நம்மளுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ், அதாவது நமாஸ் ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ பசங்க வந்து அரபி படிக்க வரும், ஹஸ்ரத் வந்து படிக்க வைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் என் பசங்க வந்து, இதுக்கு மேலே நான் மேட் போட்டுருவேன். ஸோ அந்த ஏன்னா இது வந்து நம்ம தொழுவுறது, அதுக்காக இது அழுக்காயிடக்கூடாது, இதுக்கு மேலே மேட் போட்டு ஸோ ஹஸ்ரத்து என்னோடய 2 குழந்தைங்களுக்கு இங்கே தான் படிக்க வைப்பாங்க. ஸோ நோம்புலேயும் பார்த்திங்கன்னா தராவி எல்லாம் நான் இங்கே தான் படிப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நடக்கும். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடங்க. எவ்வளோ கொடுத்து வாங்கினாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ என்னோடய நமாஸ் ரூம் வந்து இதுதான் பாருங்கள். ஸோ பீஸ்ஃபுல்லான சின்ன இடமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப நிம்மதியான ஒரு இடம் இது தான். ஸோ தொழுவுறது, அல்லாஹ்கிட்ட சிக்கிர் துவா கேட்குறதும், தனிமையில் நம்ம உட்காந்து அல்லாஹ்கிட்ட பேசுகிறது, எல்லா விஷயங்களும் எனக்கு இங்கே தான் நடக்கும். ஸோ பாருங்கள். ஸோ இவ்வளோ தாங்க என்னோடய நமாஸ் ரூம் டூரு. ஸோ ரொம்ப சிம்பிளான க்யூட்டான ஒரு சின்ன நமாஸ் ரூம் தான் இது. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு இடம் நமாஸ்க்குன்னு தனியாக ஒதுக்குங்க. ஸோ அதில் எல்லாமே அமல் செய்யும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஓதுறது தொழுவுறதுக்குன்னு ஒரு இடம் நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா எவ்வளவோ நம்மளுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுதான். ஸோ இந்த நமாஸ் ரூம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் ஹஃபீஸ்.